இப்ப பாருங்க, what could they offer us for bait? Our captain was brave and we were true. ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த 2 lines வந்து convey the confidence of the soldiers. இந்த சோல்ஜர்ஸ்னுடைய கான்ஃபிடன்ஸ் சொல்லுது. அது மட்டுமல்ல, no one could be lured to enter. No one could be lured, L-U-R-E-D, lured to enter. What could they offer us for the bribe? அடுத்து சொல்றாங்க பாருங்க, our captain was brave. எங்களது கேப்டன் வந்து brave. அது மட்டுமல்ல, we were true. என்னுடைய கேப்டன் brave. எங்களது கேப்டன் brave. நாங்க எல்லாம் உண்மையா இருக்கிறோம். There was a little private gate. ஆனா அந்த கேஷியர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய தனி கேட் ஒன்னு இருக்குது. சின்ன கேட்டு, ஒரு தனியா ஒரு கேட் ஒன்னு இருக்குது. அந்த கேட்ல யார் இருக்கா? a little. அந்த கேட்டை எப்படி சொல்றாங்கன்னு பாரு நரேட்டர். a little wicked gates. விக்கெட்னு சொன்னாலே ஈவில்னு அர்த்தம். அண்டர்லைன் பண்ணிக்கோ. விக்கெட்னானது ஈவில். விக்கெட் கேட், ஒரு சிறிய கேட். இந்த 2 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து பொய்டிக் டிவைஸ்ல பர்சானிபிகேஷன். இது வந்து என்னது? பர்சானிபிகேஷன். சரி, அந்த விக்கெட் கேட்ல, அந்த ஸ்மால் கேட்ல யார் இருந்தா அப்படின்னு சொன்னா, ஒரு காவலர் இருந்தார். அந்த காவலர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த விசன்ட் வார்டர். விசன்ட்னாலே an aged and old god, வயசானவரே. ஒரு காட், ஒரு காவலர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? லெட் தம் த்ரோ. அந்த விசன்ட் வார்டர் அவர் தான் என்ன பண்ணிட்டாரு? பிரைப் வாங்கிட்டு எனிமீஸ அந்த சின்ன கேட் வழியா என்ன செஞ்சிட்டாரு? கேஷலுக்குள்ள விட்டுட்டாரு. கேஷலை சுத்தி பலத்த பாதுகாப்பு. plenty of arms and food, supporting friendly nations வேற இருக்குது. ஒரு தைரியமான கேப்டன், உண்மையான சோல்ஜர்கள் எல்லாம் இருந்தும் அந்த சின்ன கேட் வழியா அந்த ஏஜ்டு காட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, எனிமிஸ பின்புறமா விட்டுட்டார். அந்த சின்ன கேட் வழியா உள்ள கேஷலுக்குள்ள விட்டுட்டார். ஆக்சுவலா அந்த கேஷலுக்குள்ள யாருமே உள்ள என்டர் ஆக முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு. அப்படி இருந்தும் அந்த விக்கெட் கேட் வழியா அந்த விசன்ட் வார்டர் என்ன செஞ்சிட்டாரு? எனிமீஸ உள்ள விட்டுட்டார். ஓகேவா? அடுத்த ஸ்டென்ஸா பாரு. ஓ then our maze of tunneled stone. Oh, then our maze of tunneled stone. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னது அப்படின்னா இமேஜரி. இந்த லைன் வந்து என்னது? இமேஜரி. அதே நேரத்தில் மெட்டாஃபர். grow thin and treacherous as air. treacherous as air. treacherous-னாலே disloyal. treacherous-னாலே என்னது? disloyal. ஓகேவா? சரி, நேற்று என்ன சொல்றாரு? our winding and confusing path. our winding and confusing path grew weak and disloyal as the air and paved the way for the enemies to enter. என்ன சொன்னாருன்னு தெரியுது இல்லையா? our winding and confusing path grew weak and disloyal as the air and paved the way for the enemies to enter.
the two lines. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து மெட்டஃபர். ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டியூனல்டு ஸ்டோன், இது வந்து மெட்டஃபர். grew thin and treacherous as air, as வந்து இருக்குது. அதனால இந்த செகண்ட் லைன் வந்து என்னது அப்படின்னு சொன்னா சிமிலி. நோட் பண்ணிக்கோங்க. the cause was lost without a groan. groan னாலே lament, புலம்புறது, அழுகை, சோகத்துல புலம்புறது, அதான் groan. LAMENT lament அல்லது CRY cry அப்படின்னு போட்டுக்கோங்க. groanனா the cause was lost without a groan, the famous citadel overthrown and all its secret galleries bare. இந்த சிட்டடல் சொன்னாலே என்னது அப்படின்னு சொன்னா சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட். நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் சிட்டடல்னு கூட கேட்கலாம். அப்ப சிட்டடல் அப்படின்னா என்னதுன்னா a safe and strong fort. fort FORT. overthrown. overthrown அப்படின்னு சொன்னா defeated. அப்போ நரேட்டர் என்ன சொல்லுதாரு? our cause was lost without a lament. our cause was lost without a lament. the famous place of safety, citadel, was overthrown by the enemies and all its secret galleries bare. bare அப்படின்னா empty. bareனா என்னது? empty. அந்த சீக்ரெட் கேலரிஸ் எல்லாமே became empty. became empty. ஓகேவா? அடுத்து பாருங்க. how can this shameful tale be told? shameful tale, வெக்கப்படக்கூடிய இந்த கதையை நான் எப்படி சொல்ல? இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. how can this shameful tale be told? இது rhetorical question. இது வந்து என்னது? rhetorical question. I will maintain until my death. இந்த இடத்துல maintain அப்படின்னு சொன்னா beliefனு அர்த்தம். maintainனா என்னது? belief. narrator என்ன சொல்லுதாரு? how can this shameful act or tale be told to anyone? யார்ட்டையும் இந்த வெக்கப்படக்கூடிய இந்த ஸ்டோரிய, இந்த டேலை வந்து நான் எப்படி சொல்ல? ஆகையினால the narrator என்ன முடிவு பண்ணிட்டாரு? the narrator wanted to hold the tale until his death. சாகும் வரை தாம் மனசுலயே வச்சுக்கிட்டே இருந்தார், இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதைத்தான் விரும்பினார் அந்த நரேட்டர். we could nothing being sold, our only enemy was gold, and we had no arms to fight it with. கடைசி முடிவு என்ன அப்படின்னு சொன்னா the gods and the soldiers. weங்கிறது soldiers. இந்த soldiers வந்து could do nothing but being sold. விலை போயிட்டாங்க அவங்க. அவங்களால ஒன்னும் பண்ண முடியல அந்த சோல்ஜர்கள்னால. யாரால்? இந்த விசன்ட் வார்டர்னால. ஒரு பிரைப் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? அந்த விக்கெட் கேட் வழியா அந்த எனிமீஸை உள்ள விட்டுட்டார். ஆகையினால அந்த சோல்ஜர்கள்னால ஒன்னும் பண்ண முடியல. could do nothing being sold. our only enemy was gold. their enemy was money and gold, and they had no weapons to fight it with. ஆகையினால their enemy was money and gold, and they had no weapons to fight it with.
and we had no arms to fight it with. நாங்க had no arms. No arms என்னது? No weapons. எதுக்கு? To fight it with அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஓகேவா?